வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில ஒரு தெய்வீகமான ஆழ்நிலை தியானத்தை இயற்றி அந்த தெய்வீக சக்தியோடு விழிப்பு நிலையோடு நாம் சிறிது நேரம் மௌனமும் ஏற்றி இருக்கின்றோம். இந்த உணர்வு நிலையிலேயே யோக வாழ்வு என்கின்ற தலைப்பில் ஞான ரிஷி A.S. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய தொடர் ஆன்ம உணர்வு சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமான பகுதியாகிய சமாதானம் நிகழ வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் நமக்கு மிக தெளிவாக நமது சிந்தனையில் கொடுத்திருந்தார்கள். அதனுடைய தொடர் சொற்பொழிவாக இன்றைய உரை பல மகான்கள் அடைந்த அந்த சமாதான நிலையை நாம் அனைவரும் அடைவதற்கான வழியை, பக்குவத்தை நம்மிடம் கொடுக்க வந்திருக்கின்ற பேராசிரியர், ஞானாசிரியர், ஞான ரிஷி A.S. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மதன் ஐயா, நீங்க தவம் நடத்திட்டீங்க, நான் நடத்த வேண்டிய அவசியம் இல்லையாப்போ? தவம் இப்போ டீப் மெடிடேஷன் கொடுத்துருக்கோங்க ஐயா. கொடுத்துட்டீங்களா? அப்போ அது போதும் தானே? போதுங்க ஐயா, போதுங்க. ஓகே, சரி. வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அனைத்து மெய்யன்பர்களையும் மானசீகமாக சந்தித்துக் கொள்வதிலும் உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்களே, நீங்க தியானம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இருந்த போதிலும் ஒரு சின்ன இடைவெளி இருந்த காரணத்தினால மனதில் கொஞ்சம் ஒரு ஓட்டம் இருந்திருக்கும். அதனால ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே சும்மா உங்க மூச்சை மட்டும் கவனி. எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு மூச்சில கவனம் செலுத்தல். சாதா மூச்சு. அப்படியே உடலையும் கவனித்து உடலினுடைய இருப்பு, அசைவற்ற இருப்பு, அதை உணர்வாக்கி கொள்கிறது. உடலின் அசைவற்ற தன்மையை உணர்ந்து கொள்கிறது. அசைவற்ற தன்மையை உணரும்போது மனமும் அசைவற்று நிலை பெற்று
ஆழ்ந்த அமைதி. இப்போ அமைதினா என்னன்னு உணரலாம். எண்ணங்களே இல்லாத போது வெறும் மனமாக இருக்கிற போது என்ன நிலை? ஆழ்ந்த அமைதியில் ஒடுங்கும் போது, அடங்கும் போது ஒரு முழுமை உணர்வு சாத்தியமாகும். ஹோல்னஸ். இதுதான் ஏக நிலை, இறைநிலை. எண்ணங்களே இல்லாத, காட்சிகள் இல்லாத ஒரு முழுமைதான் இறைநிலை. எல்லையற்ற நிலை. உணர்வு, முழுமை உணர்வு. இந்த உணர்வுல கால நீடிப்பு இருக்குமானா இறை அனுபவம், ஆனந்த அனுபவம். இந்த ஆனந்த அனுபவம் அறிவுக்கு முழுமையும் தெளிவும், மனதிற்கு விடுதலையும் கொடுத்து விடும். அதைத்தான் முக்தி என்று சொல்றோம். லிபரேட்டட் சோல். நமது ஆன்மா விடுதலை அடையும். இப்போ ஆன்மா சிக்கி இருக்கு. பொருள் கவர்ச்சியில, உடல் கவர்ச்சியில. எல்லாருடைய மனமும் சிக்கி இருக்கு. ஏனென்றால் பொருள்களும் மனித உடலும் அழகா இருக்கு, கவர்ந்து இழுக்குது. நாம கவரப்படுகிறோம், சிக்கிக்கொள்கிறோம். இந்த மனம் சிக்கிக்கொள்ளும், ஆன்மா சிக்கிக்கொள்ளும். இன்று நேற்று இல்லை, காலமா எத்தனையோ ஜென்மாந்தரங்கள்ல நாம் எத்தனை உடல் எடுத்து வந்திருக்கோம். அத்தனை உடலிலும் பிறவியிலும் கவர்ந்து இழுக்கப்பட்டு இந்த ஆன்மா சிக்கி இருக்கு. உடல் மீண்டும் உடலை எடுக்கு, சிக்குது, சிக்கல். இப்போ நம்முடைய முயற்சி அந்த ஆன்மாவுக்கு விடுதலை, லிபரேஷன், முக்தி. அதற்கு என்ன வேணும்? முழுமை உணர்வு வேணும். இப்போ நடைமுறை வாழ்க்கையில உள்ள இருக்கிற உணர்வு புலன்கள் வாயிலாக செதறி பின்ன நிலை உணர்வுல நிற்கிது. ஒரு சுவை, இன்னொரு பக்கம் சப்தம் கேட்கிறோம், இசை, ஒரு காட்சி. இப்படி 5 புலன்கள் வாயிலாக நமது உணர்வு செதறிக்கொண்டே இருக்கு. அது என்ன சொல்றோம்? ஃப்ராக்ஷனல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். மனதனுடைய பின்ன நிலை, சிறுமை நிலை. எண்ணங்கள் எல்லாம் ஓய்ந்து ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற அந்த காலத்தை நீட்ட ஒரு முழுமை உணர்வு கிட்டும்.
முழுமை சொன்னா எல்லையற்ற எட்டர்னல் ஸ்பேஸ். அதிலே இருக்கும்போது அந்த முழுமை உணர்வு ஆனந்தமா இருக்கும். பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் என்று சொல்றோம். ஒரு ஆனந்த நிலை. இது இந்த அனுபவம் ஆனந்த அனுபவம் நம்முடைய மனதிற்கு ஒரு தெளிவை கொடுக்கும். என்ன தெளிவு? இதுவரைக்கும் மகிழ்ச்சியா இருப்பதற்கு இந்த மனம் வெளியே போயிடுச்சு, பலவற்றை தேடியது. மனதினுடைய இயல்பு தேடல், சீக்கிங். எதை தேடுது? பொருளை தேடுது. சில நேரங்களில் அருளையும் தேடு, இறைவனையும் தேடு. எல்லாருடைய மனமும் பெரும்பாலும் முதல்ல பொருளை தேடும். ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருளை தேடும். தேடும்போது எவ்வளவு தேடணும்னு தெரியாம தேடும். அதில் ஒரு போதை, மயக்கம். எவ்வளவு இருந்தா என்ன, மேலும் 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 தேடும். இங்க என்ன தெளிவு வேணும்? தேவைக்கு தேடுனா போதும். நம்முடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள், இதெல்லாம் தக்க வைப்பதற்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தேடுனா போதும். அதுக்கு மேல தேடி பெற்றால் அது பயனில்லை, மாறாக அது விஷம். தேவைக்கு மேல பணம் இருந்தா அது விஷம் அப்படிங்கிறது நீங்க புரியணும். தேவைக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் பயன் இல்லை. ஆகவே நம்முடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள், இவற்றை தக்க வைப்பதற்கு எவ்வளவு பொருள் வேணும்? அந்த பொருளை தார்மீகமா நின்று ஈட்டுவது. யாரையும் ஏமாற்றாம, திருடாம, வஞ்சிக்காம, கலப்படம் செய்யாம, நேர்மையா, அறிவாற்றலை கொண்டு, உடல் திறனை கொண்டு பொருள் ஈட்டி எளிமையா வாழும். அந்த அளவுதான் பொருள் தேவை. ஆனால் இந்த அருளையும் வெளியில தேடுறாங்க இல்லையா, அங்கதான் ஒரு சின்ன குழப்பம். அருள் புறமிருந்து கிட்டாது. அருளை வெளியில தேடுனா கிட்டவே கிட்டாது. அது அங்கே இல்லை. அருள் இருக்கிற இடம் நம் மனதினுடைய அடக்க நிலை. அடக்கம் அமரருள் உய்க்கும். மனம் அடங்கிச்சுன்னா அங்க அருள் அடக்கமா இருக்கு, அது உய்க்கும். அருள் என்றால் தெய்வீகம், தெய்வ அம்சம், ஆனந்தம், ஹாப்பினஸ், இன்ஃபினிட்டி ஹாப்பினஸ், அளப்பரிய எண்ணம். எங்க இருக்கு? நம்மளுடைய மனதின் ஆழத்தில். The first layer of the mind is nothing but happiness. The first layer. இப்போ நம்ம எங்கேயோ எத்தனையோ ஆயிரம் மன அடுக்குகள்ல மேல நிக்கிறோம். பேராசை மேல ஃபர்ஸ்ட் லேயர், மேல இருக்கிற லேயர் பேராசை. அப்போ எல்லாரும் சொன்னாங்க அருளையும் தேடணும், அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. எங்கே தேடுவது? கோயில்களில் தேடுகிறோம், தர்மத்தில் தேடுகிறோம், 4 பேருக்கு நல்லது செய்தால் அருள் கிட்டும், தேடுகிறோம். ஆனால் உண்மையில் அருள் என்பது மனதின் அடக்கத்தில் இருக்கிறது. ஆகவே மனம் அடங்கும். அப்ப இந்த இறை சாதனை மார்க்கத்தினுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது மனதை அடக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராலையும் மனதை அடக்க முடியாது. கண்ணில் திறந்து கொள்ளுங்க, தப்பு இல்லை, தவம் முடிஞ்சு போச்சு. மனதை அடக்க முடியாது. ஏன்னா மனதினுடைய இயல்பு அலைதல், அலைஞ்சிட்டே இருக்கும். தூக்கத்துல கூட அலையும், கனவு காணும், அலையும், வித்தவுட் எனி பர்பஸ். நாய் சந்தைக்கு போவதில் என்ன பர்பஸ் இருக்கு? அது மாதிரி நம்முடைய மனசு இருக்கே, அலை. அது என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு காலத்துல நாம விலங்கா இருந்தோம், உணவுக்காக அலைந்தோம். அந்த விலங்கு இன்னைக்கு கூட நினைச்ச உடனே அதுக்கு சாப்பாடு கிடைக்காது, நினைச்ச உடனே பசி ஆற முடியாது. அது அப்படியே அலையணும். ஒரு புலி காட்டுல அலையணும். சில நாள் ஒண்ணுமே கிடைக்காது, 2 நாள் கிடைக்காது, 1 நாள் கிடைக்கும். அப்ப கிடைக்கிறது வரைக்கும் அலை.
அப்படி அலைந்து அலைந்து திரிந்த பழக்கம் கருவுல பதிவாகி, விலங்கிலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆக நம்முடைய கருவிலையும் அது இருக்கு, பதிவாக இருக்கு. அலைதல் என்பது பழக்க பதிவு. அதனால அலையுது. எதுக்காக அலையுது தெரியாது, அலையுது. உங்க மனசு அலையுது, என் மனசு அலையுது. எல்லா வேலையும் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ஓய்வா இருக்க வேண்டிய நேரம், உட்கார்றோம், ஓய்வா இருக்கிறோமா, மனம் ஓடுது, அலையுது. அதனுடைய நேச்சர். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம், அலைகிற மனம் அடங்குமானால் பேரின்பம் கிடைக்கும். சரி, எப்படி அடக்குவது? அடக்க முடியாது. எந்த ஒரு ஃபோர்ஸ் கொண்டும் மன இயக்கத்தை அடக்க முடியாது, அது அதனுடைய நேச்சர். ஆனால் மகிழ்ச்சி ஒரு யுக்தி சொல்ற, அரிய நினைந்தால் அடங்கும். மனம் ஏன் இப்படி அலையுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அலைஞ்சோம்னா அது அடங்க ஆரம்பிச்சு. இப்ப நான் ஒரே ஒரு ஹிண்ட் சொன்னேன், ஏன் அலையுது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விலங்காக அலைந்து திரிந்த பழக்கம் நம்முடைய கருவுல பதிவாகி அது நம்முடைய கேரக்டராகவே இருக்கு. அலையும், சுகராஜ அலையும், குறிக்கோளே இல்லை, அலையும். ஏன்னா அதனுடைய நேச்சர், இயல்பு. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல. ஓஹோ, அதனாலதான் அலையுதா, அப்போ அலைய வேண்டாமே, எனக்கு ஒரு வேலை இல்லையே அப்படின்னு மனசுகிட்ட பேசு. இன்னும் மனதை நம்ம அறிய அறிய மனம் எதை மையமா கொண்டு அலையுது. சில நேரத்துல வேகமா அலையும், எமோஷனல்னு சொல்லும், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில வேகமா அலையும். சில நேரத்துல தேவையில்லாம கடந்த காலத்துக்கு போகும், வருங்காலத்துக்கு போகும், அங்கேயும் இங்கேயும் ஆடும். ஆசிலேஷன் சொல்லும், ஆர் பிளக்சுவேஷன் சொல்லும். இது மனதுடைய இயல்பு. இப்போ மனதை கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து கொண்டே வந்தால் அறிய அறிய ஒரு கட்டத்துல அது தானா அடங்கும். இதுல நான் என்ன அறிந்து கொண்டேன், ஏன்னா நீண்ட கால சாதனை இருக்கு எனக்கு, கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இருக்கு, சாதனையும் இருக்கு, சிந்தனையும் இருக்கு. எப்ப இந்த மனம் அடங்கும், அறிய நினைத்தால் அடங்கும்னா என்ன அறியணும்? முதல்ல அறிய வேண்டியது, ஏன் அடங்க மறுக்குகிறது? என் மனதை நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன், தியானத்துல கண்ணை மூட இன்னும் அதிவேகமா அலையுது. இது ஏன் அடங்க மறுக்கிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. அப்படிலாம் பண்ணும்போது என்னன்னா, மனதிற்கு இன்னொரு இயல்பு, ரியாக்ஷன். ஏன்னா விஞ்ஞானத்திலே சொல்லிருக்கு, ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் உண்டு. சயின்ஸ்லயே சொல்லியிருக்காங்க, கையை தட்டுனா சப்தம் வரும், கையை தட்டுறது ஆக்ஷன், சப்தம் வந்தா ரியாக்ஷன். ஆக்ஷனுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு, விஞ்ஞானத்துல இருக்கு, பௌதிகத்துல இருக்கு. ஆனா மனதை ரியாக்ட் பண்ணாம பழக்கினால் அது ஒரு கட்டத்துல அடங்கும். இப்போ சாதாரணமா நம்முடைய ரியாக்ஷன் என்னன்னா, இப்போ வீட்டுல இருக்கிறோம், இப்போ ஏதோ ஒரு காரணத்துல என் மனைவி என் மேல கோவச்சு 2 சத்தம் போடுறா. உடனே நான் என்ன பண்ணுவேன், அவங்க 2 சொன்னா நான் 4 சொல்லுவேன். நம்மளுடைய இயல்பு. நான் 4 சொன்னது அவங்க 8 சொல்லுவாங்க. ஸோ ஆக்ஷன், ரியாக்ஷன், ரியாக்ஷன் பலபடி ஆக்ஷனா மாறும், ரியாக்ஷன், இப்படியே ஒரு செயின் சிஸ்டமா போயிட்டே இருக்கும். இப்ப என்ன வேணும், அவங்க சத்தம் போடுறாங்க, நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ரியாக்ட் பண்ணும், மனதுடைய இயல்பு. ஆனா அப்புறம் அதை சிந்தனைக்கு எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன், ரியாக்ட் பண்ணாம அந்த விஷயத்தை ரெஸ்பாண்ட் பண்றேன். அதாவது என் ஒய்ஃப் ஏன் என் மீது கோச்சுக்கிறா ஒரு கேள்வியை கேட்குறேன். எதனால அவளுக்கு கோபம் வருது? காலையில நல்லா மகிழ்ச்சியா தானே இருந்தா, சந்தோஷமா தானே பேசணும், இப்ப ஏன் கோச்சுக்கிறா அப்படின்னு என் மனசுக்குள்ள கேட்டா விடை கிட்டும். ஏதோ ஒரு காரணம். இப்போ சிறந்தவர்த்து சொல்றோம், சிறந்த தவிர்க்கலாம் முடியாது, புரிந்து கொள்ளலாம். சினம் ஏன் வருகிறது? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சினம் காரணம் இல்லாமல் வரும்.
நீங்க உங்க வீட்டுக்காட்ட ஏதோ கடையில் வரும்போது ஆஃபீஸுக்கு வரும்போது கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு லிஸ்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நைட்டு ஏதாவது அவருக்கு சமைச்சு கொடுக்கணும். இவர் அந்த லிஸ்ட்டையும் பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வெறும் கை வீசிட்டு வர்றாரு. நீங்க வரும்போதே பார்க்குறீங்க கையில் ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் ஆகிடும் கோபம். இவருக்கு எதை வச்சு சமைக்கிறது இப்போ இந்த கோபத்துல அன்பு இருக்கு, நியாயமும் இருக்கு. அவருக்கு சமைத்து கொடுப்பதற்காக இப்ப முடியல, அவர் மீது அன்பு செலுத்துவதற்கு முடியல. காரணம் கோபம். இந்த கோபம் மிக மிக நியாயமானது. இப்போ அந்த கணவர் என்ன நினைக்கிறார், ஏன் வீட்டுக்குள்ள செருப்பு கூட நான் கழட்டி போடல, அதுக்கடையில் இப்படி கத்துறாளேன்னு இங்க ஆபீஸ்ல வேற நம்ம கொஞ்சம் பிரச்சனையோட வரும். ரெண்டு சேர்ந்து ஓவரா ரியாக்ட் பண்ணும். ஆனா இப்ப இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்னா, ஏன் சத்தம் போடும். இப்ப அந்த கணவர் கேட்க ஏன் சத்தம் ஏன்னு கேட்ட உடனே உள்ளுந்து உணர்வு சொல்லும், மாங்காமடையா கையில ஒரு லிஸ்ட் தந்தால வாங்கினியா. ஐ காட். இப்ப மனைவிட்டு என்ன கேட்கணும், ஐ ஆம் சாரி. பரவாயில்ல, இப்ப பழைய வாங்கிட்டு வரேன். அவர் உடனே வேகமா, ஐயோ ஐ ஆம் சாரி கேட்டுட்டேன், நான் வாங்கிட்டு வரேன், ரெஸ்பாண்ட் பண்றேன். உடனே ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, வேணாம் இனி போய் நீங்க அதே வேணா வாங்குவாங்க, நான் வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். பெண்கள்கிட்ட அது ஒரு திறமை, இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்க. கணவர் வேற மன்னிப்பு கேட்டுட்டாரா, இந்த அம்மா சரி சரி இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்க போ, முகத்தெல்லாம் கழிட்டு வாங்க. சமாதானம். வாட் இஸ் சமாதானம்? எந்த ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணலைன்னா நீங்க சமநிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலை இழந்துட்டீங்க. சமாதானம் என்றால் சமநிலை, ஸ்டேட் ஆஃப் இக்லிபிரியம். இதுக்கும் பழகும். தவம் அப்புறம் பண்ணிக்கலாம். நான் தவமா நடக்குது, கண்ண மூடி உட்கார்ந்துருங்க, என்னென்னாலும் கேட்டி கேளு. தியானம்னா எண்ணங்கள் அற்று அப்படியே ஓய்வா இருக்கிறது. இருக்க முடியுதா? கஷ்டம். எத்தனை வருஷம் தியானம் பண்றோம்? 9 மையம், நித்யானந்தம், துரியாதீதம், ஏதோ ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கலாம். நான் எல்லாரையும் சொல்றது பொதுவா. யார்கிட்ட கேட்டாலும் கண்ணை மூடினா எண்ணங்கள் குவியுது. இல்ல 2 நிமிஷம் அமைதியா இருக்கு, பழபடி வந்து சாடுது. ஏன்? மனம் அடங்கவில்லை, சமாதானம் இல்லை. மனம் நிற்கணும்னு சொன்னா சமாதானம் அடையும். அது எப்ப நிற்கும்? சமாதானம் அடைந்தால் நிற்கும். அது நிற்கிற நிலைக்கு என்ன பேரு? அமைதின்னு பேர். அப்ப அமைதிங்கிறது எதனால வருது? சமாதானத்துல வருது. பீஸ் கிவ்ஸ் சைலன்ஸ். சமாதானம் அமைதியை கொடுக்குது. சோ நம்முடைய முயற்சி என்னவா இருக்கணும்? ஒரு ஆன்மீக சாதனைக்கு எப்படியாவது சமாதானம் அடைகிறது. நான் அன்பர்கிட்ட சொல்லுவேன், தினமும் இரவு படுக்கையில கொஞ்சம் கண்ணபடி உட்கார்ந்துட்டு, இன்று பகல் பொழுது எந்தெந்த இடத்தில் என் சமாதானத்தை இழந்தேன், அமைதியை இழந்தேன், சினம் கொண்டேன், பொறாமை கொண்டேன், காழ்ப்புணர்ச்சி கொண்டேன் ஒரு கேள்வி கேட்கணும். காலையில இருந்து காலை 6 மணில இருந்து இப்ப இரவு 10 மணி படுக்கையில் உட்கார்ந்து இந்த 16 மணி நேரத்துல எந்தெந்த இடத்துல இழந்தேன். ஆனா சமாதானம் எல்லாம் படுத்தீங்கன்னா தூக்கம் வராது, ஆழ்ந்த தூக்கம் வராது. பிறண்டு படுப்போம், கஷ்டமா இருக்கும். தூக்கம் வரணும், படுத்தா தூங்கிடும். காலையில் 4 மணிக்கு மேலதான் முழிப்பு வரணும். அதுக்கிடையில எதுக்கும் எந்திரிக்க கூடாது. அந்த மாதிரி தூக்கம் வரணும். அப்பதான் ஹெல்த்தி பர்சன், மென்டலி ஹெல்த்தி. இதுக்கு என்ன வேணும்? படுத்துட்டு இதெல்லாம் சிந்திச்சு உங்களை நீங்க சமாதானப்படுத்தணும். நீங்க அதை சிந்திச்சாலே போதும், உங்களுக்கு சமாதானம் வரும். ஏன்னா இந்த காலம் தாழ்த்தி சிந்திக்கும் போது நம்ம செய்த தவறுலாம் தவறுன்னு மனசு ஒத்துக்கும். உடனடியா ஒத்துக்காது. ஏதாவது தப்பு செய்து யாரும் உடனே இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னா ஒத்துக்காது. அதை விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நாமே சிந்திச்சு பார்த்தோம்னா நாம செய்த தவறு, நம்முடைய அணுகுமுறையில தவறு, கையாளும் முறையில. மனைவிட்ட அணுகுறோம், ஒரு விஷயமா பேசுறோம், அல்ல பையன்கிட்ட பேசுறோம், வேலைக்கு போற இடத்துல சக நண்பர்களோடு பேசுறோம், அதான் அணுகிறோம். அவங்கள்ட்ட ஏதோ ஒரு மேட்டரை டீல் பண்றோம், கையாளுறோம். அதுல சில தவறுகள் வரும். ஆக நீங்க 2 டெக்னிக்ஸ் தெரியணும் சமாதானமா போறதுக்கு. ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில். ஒரு காரியத்தை எப்படி அணுகணும், எப்படி கையாளணும். டெக்னிக்ஸ். உதாரணம், நெருப்பு இருக்கு. நெருப்பு எல்லாருக்கும் தெரியும், சுடும். அதனுடைய நேச்சர் உஷ்ணம், தொட்டா சுடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நெருப்பை எப்படி கையாளணும், ஹவு டு ஹேண்டில். அடுப்புல பால் வச்சிருக்கோம்,
அப்படியே பொங்கி வருது, கையால பிடிச்சி இறக்குவோமா, சுற்றும். அதுக்குன்னு ஒரு துணி வச்சிருக்கிறோம், அதை குரண்டி வச்சு ஏதோ சம்திங். அது மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்கு, இங்க வைக்கிறோம். அது கண்ணாடி பாத்திரம் நமக்கு தெரியும், கை தவறி விழுந்தா என்ன ஆகும். பித்தளை பாத்திரம்னா பரவாயில்ல, சப்பும் சரி பண்ணிக்கலாம். கண்ணாடி பாத்திரம் உடனே உடனே நம்மளோட அறிவு பி கேர், ஹேண்டில் வித் கேர், ஏன்னா அது கண்ணாடி. இதே மாதிரி நம்முடைய உறவுகள் இருக்கு பாருங்க, கணவன் மனைவியோ, பெற்றோரோ, குழந்தைகளோ, நண்பர்களோ, உற்றாரோ, உறவினரோ, யாராலும் சரி, மனித உறவு இருக்கு. அது என்ன நீங்க கவனிச்சுக்கிடணும், ஒவ்வொருவரும் நெருப்பு போல அல்லது கண்ணாடி போல. பார்த்து பேசல அப்படின்னா அது நெருப்பு, கண்ணுல நெருப்பு கக்கும், செவத்துரும், உடம்புலாம் வேர்த்துரும். அவங்க கக்குனா மாறி நானும் கக்குவேன். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தா கூட அவசரப்பட்டு பேசக்கூடாது. என்ன பேச போறோம், எதுக்காக பேச போறோம், எப்படி பேசினா நான் எதிர்பார்க்கிற விளைவு அங்கிருந்து வரும். எனக்கு ஒரு மனைவிட்டு ஒரு காரியம் எனக்கு சாதிக்க வேண்டியிருக்கணும் எங்களேன், அதிகாரத்துல இங்க இருந்துட்டு ஒரு டீ கொட்டா ராத்திரி 9 மணிக்கு. நான் எனக்கு யூஸ்வலா ஓப்பனா சொல்றேன், டிஃபன் சாப்பிட்டு நைட் ஒரு 8, 9 மணிக்கு ஒரு 1/2 கிளாஸ் டீ சாப்பிடணும். நான் ஒரு நாளைக்கு 3-4 டைம் டீ சாப்பிடுவோம். ஒரு 50 மில்லி 75 மில்லி. கேட்குற தோரணை அதிகார தோரணையா இருந்தா உங்களுக்கு தெரியும். அதே வந்து நம்ம என்ன செய்வோம், இப்போ பழகி போச்சு. ஒரு 8:30 மணி ஆனே, ஏமா டீ தானே, கொடுங்க வரேன். அப்படியே கையாண்டு கையாண்டு பழகிடுச்சுன்னா 2 பேருக்கிட்ட இசைவும் ஒத்துழைப்பும் சரியா இருக்கும். சரி இருக்கட்டும். இப்போ உங்களுடைய பயிற்சி என்னவா இருக்கணும், கட்டாயமா நீங்க செய்ய வேண்டிய பயிற்சி, தினமும் இரவு படுக்கும் போது எந்த இடத்துல சமாதானத்தை, அங்க நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருந்தால் என்னுடைய சமாதானத்தை இழக்காம இருந்திருப்பேன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க நினைச்சா கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் சிரமம் கிடையாது. ஓஹோ, நான் வந்து இந்த மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம், நான் வார்த்தையை அப்படி விட்டது தப்பு தான். இப்போ உங்க தப்பு உங்களுக்கு தெரியுது. சரி, இப்போ என்ன பண்ணலாம், அவர் கூப்பிட்டு ஒரு மன்னிப்பு கேட்போமா. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவர் மனசை நான் வேற பொன் முடிச்சுட்டேன், மன்னிப்பு கேடு. உடனே போன் அடிங்க, ஐயா வாழ்கோட மாட்டார். பொண்ணு அவர் என்னடா இப்போ மணி 9 மணிக்கு வாழ்கோட சொன்னா, சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசும்போது உணர்ச்சி வசப்படி சில வார்த்தைகளை விட்டுட்டேன், தயவு செய்து என்ன மன்னிக்கணும். நீங்க மன்னிக்கணும்னு கேட்ட உடனே அவர் ஆள ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கு. சரி அழல, அட்லீஸ்ட் இதெல்லாம் போய் நீ பெருசா மன்னிப்பு கேட்கணும், நான் அப்பவுமே மறந்துட்டேன், அவருக்கு பேச்சு சொல்லு. சரி, ஓகே, சாரி. இப்ப என்ன, உங்க மனசு வந்து சமாதானம் ஆயிடுச்சு. நாளைக்கு அவரை பார்க்கும்போது அன்பு வந்து கட்டாயம் செய்யணுங்க, கட்டாயம் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். அவன் உங்கள்கிட்ட யாராவது மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும் கூட சொல்ல மாட்டேன், ஏன் அவங்கள மன்னிக்கணும், நீங்க எந்த தப்பும் செய்யலேன்னு சொல்லணும். அவங்க மனசை சரி நான் மன்னிச்சேன்னா நீ தப்பு செஞ்சே, இப்ப நான் மன்னிக்கணும்னு ஆயிடும். கவனமா என்னன்னு சொல்லணும், நீங்க மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் தப்பு ஒன்றும் செய்யல, உங்களுக்கு கோவம் வந்து பேசுனீங்க, அதுக்கு நான் தானே காரணம், நான் கூட அப்படி நடந்திருந்திருக்கலாம், அதனால தப்பு என்னதுதான், இல்லை நீங்க அங்க வந்து நான் தான் தப்பு பண்ணேன்ட்டு பொறுப்பு எடுக்கணும், நான் தான் அதுக்கு காரணம். இப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு நடந்ததுன்னா அடுத்தவங்க தலையில வச்சிடும். வீட்டில் பாருங்க, தப்பு நம்ப முடியும், அடுத்தவங்க தலையில வைக்கிறது, தவறுக்கெல்லாம் அடுத்தவங்க காரணம். எப்பவுமே அது நான் தான் இந்த பொறுப்பு எடுக்கணும். அப்படி ஒரு பழக்கத்தை மனசுக்கு கொடுக்கணும். ஆபீஸ்ல ஏதோ ஒரு ஃபைலை காணும், நீங்க தான் நம்ம தந்தீங்க, அந்த மாறி மாறி பாப்பா நீங்க தான் என்கிட்ட தந்தீங்க, நான் தான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், தேடுவோம். எப்போ நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ நான் தான், உடனே அங்க வந்து இந்த டென்ஷன் போடும், 2 பேருக்குள்ள டக்கஃபார் போடும். அதான் சொன்னேன், சரி வாங்க தேடுவோம். அப்புறம் வீட்டுல வந்து ஒரு பொருளை காணும், நான் ஓண்டா தான் தந்தேன்னு மனைவிட்ட, இல்லை நீங்க என்கிட்ட தரவே இல்லை. இந்த 2 சண்டை போடுறதுலேயே 2 எமோஷன் ஆகி தொலைச்ச பொருள் கண்ணுக்கு கிடைக்காது. ஓண்ட தந்தனை ஏன்டா நீங்க தரல, அப்படியா, சரி ஏனியோ தொலைஞ்சு போச்சு, தேடுவோமா, தாராளமா, சமாதானம். அதனால்தான் இயேசு மகான் சொல்லும் போது சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம பெற வேண்டிய முதல் பாக்கியம் சமாதானம். சமாதானமானால் நீங்க கண்ணை மூடி தியானத்துல உட்காருங்க, ஒரு 2-3 நிமிஷத்துல மனம் தானா அடைஞ்சு.
அறிய நினைந்தால் அடங்கும். இப்ப மனம்னா என்னன்னு அறியணும். மைண்ட் இஸ் சச். அலையும் இயல்பு. நம்ம ஒண்ணு சொன்னா ரியாக்ட் பண்ணும் இயல்பு. நம்ம மனமும் ரியாக்ட் பண்ணும், பிரத்யார மனமும் ரியாக்ட். அப்பதான் நான் என்ன சொல்றேன், நம்ம ரியாக்ட் பண்ணாம கவனிக்கணும். சரி, அடுத்தவங்க ரியாக்ட் பண்ணலாமே. நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா அப்ப அவங்க ரியாக்ட் பண்ணாம நான் எப்படி இந்த வார்த்தையை பிரயோகம் செய்ய. ஸோ எவ்வளவு டெக்னிக் நம்ம வந்து சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு அந்த வேகத்தை குறைக்கணும். பேசுறது, செய்யறது. காலையில இருந்து படுக்கையில் எரிச்ச உடனே, இறைவா இன்று நான் சமாதானத்தை இழக்காத வகையில் நான் ஒரு விழிப்பு நிலையோடு இருந்து ஜாக்கிரதையா இருந்து பேசணும், செய்யணும். அதுக்கு என் கூடயே இருந்து நீ என்னை காத்து ரசிக்கணும். இதுதான் ப்ரேயர். அதை கொடு இதை கொடுன்னு கேட்காது. இதுதான் ப்ரேயர், பிரார்த்தனை. கொடு, என் கூடயே இரு. இப்போ டேபிளில் உட்காந்தாச்சு, காலையில் உணவு பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சட்னி. அங்கே ஏதோ ஒன்று சட்னியில் உப்பு கூடி போச்சு. டக்குன்னு அந்த சமாதானத்தை வந்து கொதிக்க வரும். பி கேர். இப்படி இது வந்து நான் சொல்வது எளிது, கடினம் செய்வது கடினம். சமாதானம் அடைவது கடினம். நீங்க சொல்லு இல்லைங்க, இதுக்கே சமாதானம் அடைஞ்சிடலாம். ஆனா அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் போகிறது எப்படி சார் சமாதானமா இருக்க முடியும்? கரெக்டு தான் நீங்க சொல்றது. எப்படி இருக்க முடியும்? கஷ்டம். அதை தான் சாதிக்க. இறை சாதனை என்பது ஏதோ ஒரு மூட்டை நெல்லை தூக்கி அங்க போடுற சாதனை அல்ல. மனதை சமாதானப்படுத்துது. இப்படி பல வகையில சினமே வருதுன்னு கண்டுபிடிச்சு, மனம்னா சினம் வரும், மனசுல எல்லாம் இருக்கு. ஏன் சினம் வருது, ஏன் பயம் வருது, ஏன் கவலை வருது, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். ஒரு காலத்துல எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம ஒவ்வொருவரும் விலங்கா வாழ்ந்திருக்கோம். 5 அறிவு 4 அறிவு விலங்கா வாழ்ந்திருக்கோம். அந்த வாழ்ந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு விலங்கு தன்னுடைய உணவுக்காக இன்னொரு விலங்கு அடிக்கும். ஒரு உதாரணமா பூனை எலிய துரத்துன்னு வைங்களேன், அல்லது புலி மானை துரத்து. இந்த மானுக்கு என்ன உணர்வு? பயந்து ஓடும். ஐயோ மாட்டிக்குமோன்னு ஒரு அச்சத்திலேயே ஓடும். அந்த அச்ச உணர்வு அதனுடைய கருவுல பதியும். தப்பிடுச்சு. புலிக்கு கோபம் வரும், பசி. கிட்ட வந்த மானை பிடிக்க முடியல, அது ஓடிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன ஒரு கோபம்? ஒரே விஷயத்துல உணவு தேடல் என்ற ஒரே இடத்துல அச்சமும் கவலையும் 2 விலங்குக்கும் பதியுதா? அந்த பதிவு கூட இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு. கருமையத்துல விலங்கின பதிவு, அச்சமும் சினமும். இப்ப நமக்கு வர்றது காரணம் இயல்பு. இப்ப சிந்திக்கிறோம், ஓ இது கருவுல இருக்கு அச்சமும். மற்றபடி அஞ்சுவதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நமக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. நாளைக்கு அப்படி நடந்துடும், நாளை அப்படி நடக்கும்போது என் அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட், ஹவு டு சால்வ் இட். ஐ நோ. நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன், அச்சப்பட மாட்டேன். இப்ப பாருங்க, தெரிஞ்சிட்டோம் மனம்னா என்ன. மனம் என்பது கடந்த கால வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அதனுடைய பதிவு தானே மனம். என்னென்ன அனுபவம்? அச்சப்படுற அனுபவம், சினம், கவலை, நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காத அந்த கவலை. இதெல்லாம் நம்மள்ட்ட இயல்பா இருக்கு, கேரக்டரைஸ்டு சொல்றோம். கர்மா, அதான் கர்ம வினை. பழைய காலத்துல செய்த அந்த கர்மத்தினால வந்து பதிவு, வினை பதிவு. இப்ப அதை புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்ப நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். எதுக்கும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அமைதியா போவோம். இப்படி நீங்க உங்களை டியூன் பண்ணணும். முக்கியமா எப்படியாவது சமாதானம் அடைகிறது. எதை இழந்தாலும் பரவாயில்ல, பணத்தை கொடுத்து சமாதானம் வாங்க முடியாது. என்ன சொல்றேன், ஏதோ ஒரு இழப்பு வந்துருச்சு பரவாயில்ல, சமாதானத்தை மட்டும் இழக்காது. குறிப்பா கணவன் மனைவி. வெளியில ஆபீஸ்ல ஒருத்தர் சண்டை போட்டோம், ஏதோ ஒண்ணு ஆகிப்போச்சு, அது இருக்கட்டும். இது கூடயே இருக்கிறவங்க. ஏன்னா இருவருக்குள்ளேயும் ஒரு அலை இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு. சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது மனைவி கண்ணில் கண்ணீர் வந்து தொடச்சிட்டு மூக்கு அப்படி சிந்தி விடுறாரு. ஏன்னா யாரோ வந்து கேட்கறாங்க, என்ன ஒண்ணும் இல்லை, அவர் ஏதோ திட்டார். இந்த அம்மா மனசுல கொதிக்குது, இந்த மனுஷன் வேண்டி நம்ம எப்படிலாம் சமைச்சு அவருக்காகவே நான் எல்லாம் பண்றேன்,
இப்படி பேசிட்டாரு, தாங்க முடியல. இந்த அழுகை இருக்கே, நான் என் மனைவிட்டு முன்னாடி அடிக்கடி சொல்லுவேன், எடுத்ததுக்கெல்லாம் அழாத, நான் நீ அழணுங்கிறதுக்காக சொல்லலை, விஷயத்த சொல்ல. இப்ப அது கூட சொல்றது இல்லை, சொன்னா அழுவீங்க. மௌனம் அவங்களுக்கே தெரியல. அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிருமா? இப்ப இந்த அம்மா அழுதாங்கன்னு வைங்களேன், அது சாபலையாக மாறும். அந்த அலை எங்க போகும்? வீட்டுலதான் நிற்கும். வீட்டுக்குள்ள தீய சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஒரு பொல்யூஷன் மாதிரி. இந்த மாசுன்னு சொல்றாங்கல்ல, காற்று மாசு படிந்து விட்ட மாதிரி எண்ணங்களின் மாசோட கூடிய எண்ணங்கள் வீட்டுல வர ஆரம்பிச்சு. இன்னொரு நாள் கணவன் அழுவார், சே இவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணி எல்லாம், கடைசியில் ஒரு கடன் தொல்லை, ஒரு காப்பை கழட்டி போடு, நான் திருப்பி தரேன்னு சொன்னேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னுடைய காப்பை எங்க அப்பா தந்தேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அலறாரு, வெளியில சொல்ல முடியாது. அந்த அலை நான் திரும்ப சொல்றேன், உங்க ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும், எல்லாருடைய வீட்டுக்குள்ளும் தீய எண்ணங்களின் அலை நிரம்பி இருக்கும். இது என்ன செய்யும்? உங்களுடைய மன அமைதியை கெடுக்கிறது மட்டும் இல்லை, உடல் நலத்தை பாதிக்கும். ஆக்சிடென்ட், தற்செயல் விபத்து வரும், தேவையில்லாத நோய்கள் வரும். எங்கிருந்து வந்து இந்த நோய்? அவங்க அழுகையினால வந்த நோய். அலை இயக்க தத்துவம் பின்னாடி ஒரு நாள் சொல்லுவோம். இந்த மாதிரி அலைகள் கணவன் மனைவி மட்டும் இல்லை, அப்பா பிள்ளை, 4 வயசு குழந்தை, ஒரு உதாரணத்துக்கு எங்க வீட்டுல இருக்கு, ஐஸ்கிரீம் கேட்கும், நோ, பனிக்காலம், சளி பிடிச்சு கிடையாது. இது என்ன பண்ணோம்? அழுதுகிட்டு அப்படியே மனசுல வச்சு. ஒரு பெரியவர் சொல்றாரு, உங்க குழந்தைய நீங்க கோச்சிட்டீங்க அல்லது ஏதோ இல்லைன்னு சொல்லி மாத்தினா சங்கடப்படும். 12 மணி நேரத்துல அந்த சங்கடத்தை நீங்க போக்கிடணும். வேற ஏதாவது சொல்லி கெட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, இல்லைம்மா ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன், இப்போ நல்ல பனி கொட்டுது பாத்தியா, உனக்கு போன வாரம் சளி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட தூங்காம, இப்படி அதை புரிய வச்சு அணைச்சு ஒரு முத்தமெல்லாம் கொடுத்து, வேண்டாம் நீ இதை சாப்பிட்றியா, ஏதோ ஒண்ணு ஒரு கடலை முட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி 12 மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தைய நீங்க சமாதானப்படுத்திடணும். சமாதானம் இல்லை என்றால் அது மனசுல வச்சுட்டு ஒரு அலையை விடுதில்ல, அது உங்களுடைய இடது பக்கத்து சிற்றறைகளை பாதிக்கும். அம்மாவா இருந்தா வலது பக்கம் பாதிக்கும், சிற்றறைகளை பாதிக்கும். இன்னும் வளர்ந்த பிறகு அதனுடைய ரியாக்ஷன் நிறைய இருக்கு. நிறைய வீட்டுல பசங்க வளர்ந்த பிறகு அப்பா அம்மாவை கவனிக்கலன்னு வருவாங்க. எப்படிலாம் வளர்த்தோம், இவங்க எப்படிலாம் வளர்த்தோம்னு நினைச்சு சங்கடப்படுறாங்க. அவனுடைய மனசுல என்ன பதிவு? பைக் வாங்கி கேட்டேன், வாங்கி கொடுத்தாரா? நான் வந்து அதை படிக்க போறேன்னு ஒரு இதை படிக்க வச்சாரா? சின்ன வயசுலயே அவங்களுக்கு அப்பா அம்மா மேல ஒரு வெறுப்புணர்வு வச்சுக்கிட்டே டெபாசிட் பண்ணிட்டே வளரும். அந்த குழந்தைக்கு இப்போ சிறகு முளைச்சிருச்சு, பறந்து உறவு பலவீனமாகுது. மேக்சிமம் எல்லா வீட்லயும் வீட்டுக்கு வீடு வாசல், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையில ஒரு இசைவு இருப்பது இல்லை. ஆக ஒரு வீட்டுல 4 பேர், ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள். இந்த 4 பேருக்குள்ள ஒரு சைக்கிளா பாருங்க. ஒருத்தருக்கு மாறியும் முறைச்சுக்கிட்டு, எரிச்சல் பட்டுக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு 4 பேர் சேர்ந்து டைனிங் டேபிள் உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டா எப்படி? குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்கும், பனி கொட்டுது, ஒண்ணு நீங்க சமாதானமா அதை புரிய வச்சு அமைதிப்படுத்துங்க. இல்ல சமாதானம் அடையாது, அடம் பிடிக்குதா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, சார் சளி பிடித்தா மருந்து கொடுத்துக்கலாம். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான், சமாதானப்படுத்துகிறவன் பாக்கியவா. இப்ப நம்ம 2வது நிலைக்கு வந்து எப்படி மனைவியை சமாதானப்படுத்துறது, பிள்ளைகளை சமாதானம். ஏங்க நாங்க எங்க வேற வேலை இல்லையா இவங்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டு? விடுங்க போறாங்க, சொல்றோமா இல்லையா? கோபத்துல விடுங்க போறாங்க. யார் அவங்க விடுங்க போறாங்கன்னு சொல்றது? ரத்த பந்தம், சேம் வேவ் சிஸ்டம் பாதிக்குங்க. நம்ம தவம் பண்றோம், இறைவனர் கிடைக்குங்களா 2வது, அதெல்லாம் அப்புறம். முதல்ல பாதிப்பு இல்லாம ஒருத்தருக்கு ஒரு இசைந்து, தட் இஸ் லவ். வாழ்றது எப்படி? முதல்ல ஹவு டு லிவ், அதுக்கப்புறம் தான் ஹவு டு லீட். எப்படி வாழ்றது வீட்டு? கணவன் மனைவின்னா என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் காதல் பண்றாங்க திருமணத்துக்கு முன்னாடி,
ஒரு பையனும் பிள்ளைய லவ் பண்றான். அவளை பார்க்கலன்னா ஒரு நாள் அவனால தூங்க முடியாது, உயிரே விட்டுருவான். அப்படி லவ். அவளை பார்த்து பேசுவோம், அவ்வளவு அன்பு ஓடுது. இப்ப திருமணம் பண்ணிட்டாங்க, என்னாச்சு அன்பு? திருமணத்துக்கு முன்னாடி இருந்த அன்பு திருமணத்துக்கு பிறகு எங்க போச்சு? போகக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த அரவணைப்பு இருக்கும். உடல் ரீதியாக அல்ல, உடல் ரீதியாக மட்டுமல்ல, மனோ ரீதியாக. சண்டை போடுறோம்னா என்ன அர்த்தம்? இயலாது. ஒரு பொண்ணோட என்னால ஒரு 24 மணி நேரம் சண்டை போடாம வாழ முடியலன்னு சொன்னா என்னுடைய இயலாமை அதான காட்டுது. சண்டை போடாம இசைந்து வாழ்றான்னா புத்திசாலின்னு அர்த்தம், தெளிவா இருக்கான்னு அர்த்தம். இரண்டாவது, கணவன் மனைவி உறவுங்கிறது வெறும் உடல் உறவு அல்ல. அது கொஞ்ச நேரம் தேவை. மன உணர்வு. கல்யாணம் ஆன புதுசு 2 பேரும் வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் வெளியூர். காலையில அவனும் எழுந்துட்டு கூட இருந்து நான் தேங்காய் திருவி தரேன், காய்கறி வெட்டி தரேன், நீ அதை சமைச்சுக்கோ, ஏதோ ஒன்று கூட மாடலாம். 50-50 லவ். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குடும்பத்துல அமைதி, சமாதானம், அன்பு இருக்கான்னு பாருங்க. இல்லையா தவம் வராது. நீ தவம் இருந்து பயன் இல்லை. தவமும் தவம் உடையாருக்கேன்னு வள்ளுவர் சொல்றார். முதல்ல ஹவு டு கீப் பீஸ், சமாதானத்தை எப்படி தக்க வைப்பது. என்னுடைய சமாதானம் மட்டும் இல்லை, என் மனைவி சமாதானத்துக்கு நான் பொறுப்பெடுக்கணும். சமாதானப்படுத்துகிறோம்னு பாக்கியமா. நீங்க இன்னையிலிருந்து இதுக்கு ஒரு ட்ரையல் பண்ணும். ஒரு பேச்சுக்கு ஒரு வாரம் விரதம் மாறி, இன்னையிலிருந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஐயா பேசுறதுக்கு முன்ன வரைக்கும் நான் எந்த காரணம் என் வீட்டில் வாழ்க்கை துணையிட்ட சண்டைக்கு போக மாட்டேன். என்ன தப்பு அவங்க செஞ்சாலும் சரி ஒன்றும் சொல்ல மாட்டேன். பிள்ளைகளும் அப்படி மறுத்து பேசவே மாட்டேன். நோ ரியாக்ஷன், ஒன்லி ரெஸ்பாண்டிங். அதாவது நான் ரியாக்ட் பண்ணாம, அவங்க செய்த ஒரு தவறு செஞ்சிருக்காங்க, நமக்கு கோபம் வருது, நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம், கோபப்பட வேண்டாம், இருக்கட்டும். அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? ஒரு தற்சோதனை. அந்த மாதிரி தப்பு செய்யறது, நம்ம ஏதோ ஒரு தப்புன்னு சொல்றோம், அது தப்பு சரின்னு தெரியாது. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பு, அவர் அதை செஞ்சதால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரி. அவங்க பார்வையில அது சரி, உங்க பார்வையில தப்பு. உண்மையில தப்பா சரியா யார் சொல்றது? உங்களுடைய மனசாட்சியிட்ட பேசுங்க. ஏன் அந்த அப்படி செஞ்சார்? நீங்க தவறுன்னு சொல்றீங்கன்னா அந்த தவறு அவர் ஏன் செஞ்சார்? எப்படி இருந்தால் அது செய்யாம இருந்திருப்பார்? அந்த தவறு அவர் செய்யாம இருப்பதற்கு என்னுடைய உதவி அவருக்கு எங்கேயாவது தேவைப்படுதா? எவ்வளவு சிந்திக்க வேண்டியிருக்கு பாருங்க. இதான் சுய சிந்தனை, தற்சோதனை. தன்னை சோதிக்கணும். எனக்கு கோபம் வருது அவரால, தற்சோதனை, தன்னை சோதனை பண்ணுங்க. ஏன் வருது எனக்கு? அவர் அப்படி செஞ்சார், ஏன் அவர் அப்படி செஞ்சார்? அப்படி அவர் செய்யாம இருக்கு, நான் அவருக்கு உதவி இருக்கலாம்னா நான் வாழ்க்கை துணை தானே. கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணை, நண்பன், தோழி. நான் இன்னொரு படி மேல போய் சொல்றேன், சுமை தாங்கி. அந்த காலத்துல நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா சுமை தாங்கி செஞ்சிருப்பாங்க. 2 கல் இப்படி இருக்கும், ஒரு கல் இப்படி இருக்கும். ஏன்னா தலை சுமட்டு எடுத்துட்டு அந்த காலத்துல நடந்து போவாங்க கிராமத்துல. அப்ப அந்த சோடை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு சுமை தாங்கி, அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பான் போவான். அது மாதிரி வீட்டுல கணவனுக்கு மனைவி சுமை தாங்கியா இருக்கணும், மனைவிக்கு கணவன் சுமை தாங்கியா இருக்கணும். இங்க என்ன சுமை? அவருடைய கஷ்டம், எங்கேயா சங்கடப்படுறாளா நம்ம அதை வாங்கணும். நான் சங்கடப்படுறேன், அவங்க வாங்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து. இது என் கடைசி வரைக்கும் என் கூட வரும், என் பையனும் பிள்ளையும் வராது. இது என்னதான் சண்டை போட்டாலும் கடைசி வரைக்கும் வரும். நானும் கடைசி வரைக்கும். கடைசி வரக்கூடிய இன்னொரு ஆன்மா யாருன்னா வாழ்க்கை துணை, தோழனும் தோழியும். கணவன் மனைவி என்ற அதிகாரம் வேண்டாம், லீவ் இட். அது லீகலா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போடும்போது கணவன் மனைவி, வீட்டுக்கு வந்தபோது இனிமேல் நீங்க கணவன் மனைவிங்கிற அந்த அதிகார தோரணையை விட்டுட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்,
நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க, ஒத்து போவாங்க. அப்பதானே நட்பு நிற்கும். கடன் மனைங்கிறது ஒரு உயர்ந்த நட்பு இல்லையா? அப்ப இன்னையில இருந்து சிந்தனை ஒரே ஒரு நோக்கம்தான். வீட்டில் எல்லோரும் சமாதானமா இருப்பதற்கு என்னுடைய பங்கு என்ன, பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, சாதனை. இதான் சாதனை. இந்த வாரம் பூரா செய்யுங்க. கடைசி நாள் ஒரு கட்டுரை எழுதுங்க. இப்படி அவர் சொன்னாரு, நான் அப்படி டீல் பண்ணதுல எனக்கு என்ன பலன் கிடைச்சது, ரிசல்ட் என்ன, கண்டுபிடிங்க. திருப்பியும் சொல்றேன், ஒத்த கால்ல நின்று தவம் பண்ணாலும் சித்தி ஆகவே செய்யாது. வேஸ்ட். தியானம் வேஸ்ட் அன்டில் அன்லெஸ் சமாதானம் அடையலே. இது என்னுடைய 40 ஆண்டு காலத்துல முதல் 30 வருஷம் இருக்கு பாருங்க, சமாதானம் அடையாத காலகட்டம். அவ்வளவு எமோஷன் வரும் எனக்கு. பேராசக்காரன், கோபம், தப்பு தப்பா புரிவேன், பேசிடும், அவமானம். அப்படியே திரும்பி இவ்வளவுதான் தியானம் பண்றோம், எல்லாம் பண்றோம், அருக்காப்பு போடுறோம், எல்லாம் பண்றோம், ஏன் இப்படி எல்லாம் அப்படிங்கும்போது தான் சாமி எல்லாம் ஒழுங்கா தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் நல்லா தான் போட்டார். இந்த பாத்திரம் ஓட்ட பாத்திரம், அவர் போட்ட பிக்சர் நிக்கல, கீழே ஒழுகிடுச்சு. இது இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சேன், அப்புறம் தான் நிக்குது. அது மாதிரி இப்ப நீங்க பாத்திரம்னா கேரக்டர், நீங்க ஓட்ட பாத்திரங்கிறத கண்டுபிடிங்க முதல்ல. நீங்க சொல்ல இல்லையா நான் நல்ல பாத்திரம், அழகா இல்ல, ஒவ்வொருவரும் ஓட்ட பாத்திரம். அந்த ஓட்டையை அடைச்சி, ஓட்டைனா இதான் சமாதானம் இன்மை, அமைதி இன்மை. ஏதோ காரணத்தினால வாழ்ந்த தப்பு தப்பா வாழ்ந்த அமைதியெல்லாம் இழந்துட்டு பழையபடி அதை கெயின் பண்ணி ஓரளவுக்கு 100க்கு 100 இல்லைனாலும் நேற்றுக்கு இன்னைக்கு பெட்டர், கொஞ்சம் சமாதானம் வந்திருக்கு. அப்படியே பார்க்குறோம். 4 மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பெட்டர். பெட்டர்னு எது சொல்லும் தெரியுமா? உங்க தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். 4 மாசத்துக்கு முன்னாடி எப்படி தியானம் இருந்தது, இப்போ தியானத்தில் இருக்கும்போது மனம் எப்படி அப்படியே நிற்கிது. ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். நெருங்கிட்டோம். ஏதோ கொஞ்சம் எண்ணங்கள் வந்தாலும் முன்னாடி மாதிரி அப்படிலாம் இல்லை, பெருசா எமோஷன் இல்லை, பெருசா இல்லை, கொஞ்சம் இருக்கு. சரி, இன்னும் நான் என்ன பண்ணணும்? ஏன்னா நம்முடைய நோக்கம் நமக்குள் இருக்கிற தெய்வம், இறைவன், இறைவன் அல்ல, இறை சக்தி, என்ன சொன்னா இறை தன்மை. முதல்ல டிவைன் எனர்ஜி, அடுத்து தன்மைன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிளிஸ்ஃபுல்னஸ், ஆனந்தம். சிவம் என்பது ஆனந்தம், சிவானந்தம். அருள் என்பது ஆனந்தம், அறிவு என்பது ஆனந்தம், அறிவானந்தம், அருளானந்தம், சிவானந்தம். எப்படி பேர் வச்சிருக்கோம்? அப்ப நம்முடைய அல்டிமேட் ரியாலிட்டி, என்னுடைய பேருண்மை என்னவென்றால் ஆனந்தம் என்கிட்ட இருக்கு, அளப்பரிய இன்பம் என்கிட்ட இருக்கு. அப்ப ஏன் அதை உணர முடியல? நான் எங்கெங்கயோ வெளியில போறேன், அலையிறேன், சண்டை போடுறேன், சமாதானம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட்ஸ், so many arguments, complaints, comments. இருக்கா இல்லையா? நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசும்போது இல்லாத 3வது ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ், கமெண்ட் அவங்களை பற்றி. இதுவும் நம்முடைய இயல்பு. இன்னையிலிருந்து நீங்க சொல்லணும், நோ கம்ப்ளைண்ட். வீட்டில் எழுதி வைங்க, இன்னையிலிருந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். நீங்க போற ரூம்ல எல்லாம் எழுதி விட்டுங்க, மறக்காது. சமாதானம் மட்டுமே என்னுடைய நோக்கம். இதெல்லாம் ஏன் எப்படி சொல்றேன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்க, அறிவில்லை, சொல்லிட்டே இருக்க வேண்டியது. எழுதி ஒட்டலைன்னா என்ன சார் சின்ன பிள்ளை மாதிரி எழுதி ஒட்ட சொல்றீங்க? ஆமா, நம்ம மனசு அப்படி ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடும். அதுக்கு காரணமும் சொல்லும், கண்ணிங் காரணமும் சொல்லும். ஆகவே அன்பர்களே, மீண்டும் சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய இறை அம்சத்தை, அதாவது எல்லையற்ற இன்பத்தை, பேரின்பத்தை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து வாழ வேண்டுமானால் தவம் அல்ல, சமாதானம்.
மனம் சமாதானமா எப்போ இருக்குமானா, நீ எப்போ கண்ண மூடுங்க, வித்தின் நோ மொமெண்ட், ஒரு க்ஷணம் கூட இல்லை, நீங்க அதுவா மாறிடுவீங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய யதார்த்தம், ஒரு ரியாலிட்டி. நம்முடைய பேருண்மை என்னவென்றால், நான் ஆனந்தமயம், ஆனா இப்போ சினமயம். தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஓஹோ, அப்போ அருளை தேடி வெளியில போக வேண்டாம், பொருளை தேடணும், தேவைக்கு தேடணும், எவ்வளவு தேவைன்னு தீர்மானிக்கவும் வேணும். அருளை வெளியில தேடவே வேண்டாம், கிட்ட. அருள்தான் உங்களுடைய லட்சணம். அதை மறைத்து கொண்டிருப்பது உங்களுடைய சமாதான இன்மை. அப்போ இறை சாதனைக்கு என்ன பண்ணணும்? சமாதானமா இருக்கும். சிம்பிள் சொல்றது. செய்து பாருங்க. இன்னைக்கு இப்ப இது முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்களே, உங்க சமாதானத்தை இழக்கிற சூழல் காத்துட்டு இருக்கும். நான் ஒன்றும் அச்சுறுத்தலை, ரியல். மனமும் ரெடியா இருக்கு சமாதானத்தை இழக்கிறது. ஏன்னா அது இழந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். டைம் இருக்கு. இன்னைக்கு நான் சொன்ன அந்த சமாதானத்தின் அடிப்படையில் நீங்க ஏதாவது சில கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு கேள்வி சொல்லிருங்க. ஒரு அறிவிப்பு மட்டும். நண்பர்களே, நாளை சிறப்பு சொற்பொழிவை பற்றிய அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு ஐயா உங்களை வாழ்த்திட்டு கேள்வி பதில் போயிடலாம். அதுக்கப்புறம் மற்ற அறிவிப்புகளெல்லாம் நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். நாளை மாலை சிறப்பு சொற்பொழிவு காற்றேரியன் கலை அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கை முறையில நிறைய கலைகள் நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ முடியும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி அது காற்றேரியன் கலைன்னு சொல்லி இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிக குறைந்த அளவு உணவோடு நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். பல நோய்களை அந்த கலை மூலமா குணப்படுத்தியிருக்காங்க. தீர்க்க முடியாத நோய்கள்னு சொல்றதெல்லாம். அதனுடைய நிறுவனர் ஜேசி சுந்தர் ஐயா அவர்கள் நாளைக்கு நம்ம கூட வர்றாங்க. அதனால நீங்க அந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. நீங்க எல்லாருக்கும் அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. இது நாளை மாலை நடக்கிற நிகழ்வு. இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டோம். இப்போ ஐயா உங்களை நம்ம ஒரு நிமிடம் வாழ்த்திட்டு கேள்வி பதிலுக்கு போயிடும். எல்லாம் தியான நிலைக்கு வந்துருங்க. இன்றைய தெய்வீக சிந்தனையை மிக சிறப்பாக வழங்கிய ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே,